வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா நடிகை அனுபாமா அவங்க தன்னுடைய காதல் தோல்வியை பற்றி சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு நேர்காணல் வாயிலாக அந்த நேர்காணலில் மிகப்பெரிய தன்னுடைய நேர்ந்த கொடுமைகளையும் தன்னுடைய காதலரை பற்றி வெளிப்படையாக பேசியது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சமீப காலமாகவே அனுபாமா அவங்கள குறித்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. அனுபாமாவும் விக்ரமுடைய மகன் துருவிக்ரம் அவர்கள் காதலித்து வருவதாக அண்மையில் ஒரு பேசும் பொருளாக ஆனது. இந்த நிலையில் அவங்க தன்னுடைய காதலன் எந்த அளவுக்கு தன்னை கொடுமைப்படுத்தியதாக சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்கொலைக்கு முயன்ற நடிகை அனுபாமாவை குறித்து அவங்களே வெளிப்படையாக பேசியது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருகிறாங்க. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தற்கொலைக்கு முயன்ற நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் உருக்கமான பேட்டி. பிரேமம், கொடி, டிராகன், பைசன் போன்ற திரைப்படங்களில் நடித்து பிரபல நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் தான் கடந்த 2 ஆண்டுகளாக எதிர்கொண்ட கடுமையான மன அழுத்தம் மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த உறவு குறித்து உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. கடந்த சில வாரங்களாகவே அவங்க கடந்த காலத்தில் தான் சந்தித்த மோசமான உறவினால் கடுமையான மன உளைச்சல், பதற்றம் போன்ற பாதிப்புகள் ஆளானதாக தெரிவித்திருக்கிறாங்க. இந்த மன அழுத்தத்தின் காரணம் தனது உடல் எடை கணிசமான குறைந்ததாகவும் இரவுகளை பல மணி நேரம் அழுதுவிட்டு மறுநாள் காலையில் படப்பிடிப்பு மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிக்க வேண்டிய சூழல் இருந்ததாகவும் அவங்க வேதனையுடன் பகிர்ந்திருக்கிறாங்க. அதிகப்படியான மன உளைச்சல் அவருடைய கண்ணீர் சுரப்பில் வீக்கம் ஏற்பட்டு அதற்காக அறுவை சிகிச்சையும் வரை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாம். தன் வாழ்நாளில் நடந்த இந்த மோசமான காலகட்டத்திலிருந்து முற்றிலும் குணமாகி மீண்டு வந்த பிறகு இது குறித்து பேச முன்வந்ததாக அனுபவமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகளில் சிக்கி தவிக்கும் நபர்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே தனது அனுபவத்தை பகிர்ந்ததாக கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்பு இந்த மன உளைச்சலிருந்து எப்படியாவது வெளியே வரும் சூழ்நிலை என்னால் வர முடியலை, இதனால் நான் தற்கொலைக்கு முயன்றேன். என்னுடைய குடும்பத்தினர் தான் என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மீட்டு இப்போது உங்கள் முன்னாடி பேசி கொண்டிருக்கிறேன் என்று சமூக வலைதளங்களில் திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துவதற்கு நன்றி என பதிவிட்டு வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனுபாமா குறித்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் துருவிக்ரமை பற்றி தான் நிறைய பேசும் பொருளாக மாறி இருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.